இது பிரண்டை செடி. இந்த பிரண்டை செடி வந்து எப்படி பறிக்கணும்னா, அதாவது முடிவிலிருந்து 3 பகுதியாக அந்த இடத்த மட்டும் பறிச்சிடணும். அதுக்கு மேலேனா முத்தலாயிரும். முத்தலானா நம்ம வந்து நார் உரிக்கும்போது கையெல்லாம் ரொம்ப அரிப்பெடுக்கும். பிரண்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிரண்டையை வந்து உரிக்கும்போது நமக்கு கையில் வந்து அரிப்பெடுக்காது. இது வந்து இந்த மாதிரி பிஞ்சியாக பறித்து நம்ம வீட்டில் செடி வீட்டில் வளர்க்குறதுனால இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிடுறோம். நம்ம தேவைக்கு நம்ம இப்போ வியாபாரத்துக்கு கொண்டு வர்றவங்க முத்தலாக தந்தாங்கன்னா பார்த்து வாங்காதீங்க. அது ஒன்றுத்துக்குமே ஆகாது. நார் நடந்தால் பாருங்க, முத்தலாக இருக்குது பாருங்க, அது வந்து அப்படியே அரிப்பெடுத்துரும். இந்த மாதிரி பிஞ்சியை பார்த்து வாங்குங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து எப்படி பிரண்டை பறிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி முடிவிலேருந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்து பறிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் இந்த பிரண்டையை வந்து நம்ம சூப்பாகவும் போட்டு குடிக்கலாம். சூப்பு எப்படின்னா, பிரண்டையை நல்லா ஒடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், அதாவது பிரண்டையை நல்லா வதக்கி எல்லாமே அரைச்சி சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகத்து கூட வடிகட்டி கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி கலக்கி அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு குடித்தா கார்ன்ஃப்ளவர் சூப்பாகவும் குடிக்கலாம். பிரண்டை சூப்பாகவும் குடிக்கலாம். பிரண்டை துவையலும் செஞ்சு சாப்பிடலாம். எலும்புக்கு உடஞ்ச கை கூட சரியாயிடும். அந்த எலும்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கை கால் எலும்புக்கு இந்த இதை வந்து நாங்கள் வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சு கொடுப்போம். என்னைக்காவது தோசை, இட்லி, தோசைக்கு இது செஞ்சு கொடுப்போம் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.